நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். விஜய் ஒரு நடிகர். எனக்கு பல வருஷமா அவர தெரியும். ஒரு நடிகரா இருக்கிற வரைக்கும் எனக்கு அவர புடிச்சிருந்தது. நடிகர் அரசியல் ஆரம்பிச்சதுங்கிறது ஓகே. ஆரம்பிக்கலாம் தப்பில்ல. ஆனா, அத கூட சேர்ந்த 4 பேர் ரொம்ப குழப்புறாங்க. எதுவுமே எனக்கு வந்து ஃபேக்சுவலா பேச மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதனால எனக்கு இதில பெரிய உடன்பாடு இல்ல. ம். இவங்க ஜெயிக்கிறதுலயும் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லங்கிறது சொன்னது ஸோ யூ ஆர் நாட் உண்மதான். ஹேப்பி வித் த என்ன சொல்றது? அந்த கூட்டணி அவங்களோட இல்ல, இல்ல. சேர்ந்திருந்த அந்த ஒரு அசோசியேட்டட்னா த பெர்சன்ஸ் ஹூ ஆர் ஆல் அசோசியேட்டடுக்கு ஒரு நல்ல ஒரு மாடரேட்டரா இருக்காங்க. நல்லா வந்து அவங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பேசுறாங்க. கரெக்ட்டா எழுதி தராங்க அப்படிங்கிற மாரி இல்லாம, கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால, இப்ப விஜய் எப்பவுமே பேசுறப்ப சைலன்ட்டா தான் இருப்பாரு. பேச மாட்டாரு. அப்போ அந்த கூட இருந்து எழுதி தரவங்க, இத பண்ணணும், இத பேசணும், இத பேசணும்னு எழுதி தரும்போது, தீர்க்கமான ஒரு விஷயமா எழுத மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில ஃபீல் பண்ணது அதான். தீர்க்கமா எழுத மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஏனோ தானோன்னு எழுதி தராங்க. கரெக்ட்டா இருக்கிற சலுகைகள் என்ன போயிட்டுருக்கோ, அதையே வந்து வாக்குறுதியா குடுக்குற மாரி எழுதி தராங்க. இதெல்லாம் நான் தான் சொன்னேன். ஸோ எனக்கு அப்போ வந்து எனக்கு அதில ஒரு பெரிய உடன்பாடே இல்ல. யாருமே அத நம்பல. என்னப்பா இது இப்படி இருக்கே? மக்கள் எல்லாரும் இப்படி தானே யோசிப்பாங்க. எல்லாருமே வந்து நம்ம அதத்தான் சொன்னோம். ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா, இந்த மாரி ஒரு உடன்படிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாரி ஒரு கருத்து சொல்றாங்க. இதில வந்து ஒண்ணும் இல்ல புதுசா இல்ல. நீங்க மட்டும் இல்ல. மெனி ஜர்னலிஸ்ட் வந்துக்கு அது பயங்கர மினி ஒரு ஜேர்னலிஸ்ட்ல அதாவது தமிழ்நாட்ல குறிப்பிட்ட 2, 3 சேனல தவிர, யூடியூப தவிர, வேற யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல.